அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் ராசியான மிதுன ராசினியர்களுக்கு 19 வருட சனி தசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாரும் பார்த்திங்கன்னா பயப்படுற கிரகம் என்னென்னா சனிதாங்க. ஏன்னா சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. சனி மாதிரி அப்படி கொடுக்காது, சனி மாதிரி இப்படி கெடுக்காதுன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் சனி கெடுக்கும் செய்யாதுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கும் செய்யாது. சனி இருக்கிற இடத்த பொறுத்துங்க. சரிங்களா? அது ராசிக்கு சனி வேலை செய்யுமானா, ராசிக்கு சனி வேலை செய்கிறத விட உங்கள் லக்னத்துக்கு தான் சனி வேலை செய்யும். மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நல்லா இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்லா கலகலன்னு இருப்பாங்க, நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா புத்தி கொண்டான கிரகம் புதன். அறிவாளியாக புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் மிதுன ராசி. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக லிங்க்லேயே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு 3 நட்சத்திரம் வரும். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே செவ்வாய் திசை, 2வது உங்களுக்கு ராகு திசை நடக்கும், 3வது உங்களுக்கு குரு திசை நடக்கும், 4வது உங்களுக்கு சனி திசை நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே ராகு திசை, 2வது குரு திசை, 3வது உங்களுக்கு சனி திசை வரும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை, 2வது உங்களுக்கு சனி திசை வந்துடும். கரெக்டான ஏஜில் வருங்க உங்களுக்கு சனி திசை. 19 வருஷம் சனி திசை. சனி நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா அவரை மாதிரி கொட்டு கொடுக்குற ஒரு கிரகமே கிடையாதுங்க. ராகு எப்படி கொடுப்பார் அதே மாதிரி சனியும் கொடுப்பார். கிட்டத்தட்ட ராகு சனியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை செய்யும். நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவன், கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டவன், கெடுத்து விட்டுருவான், அப்படியே கெடுப்பான். நல்லவோட சேர்ந்தா வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். அதுதான் அந்த கிரகத்தோட அமைப்பு. இப்போ சனி உங்கள் ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்துல வேணால் இருக்கட்டும், ஆனால் லக்னத்துக்கு நல்ல ஒரு இடத்துல சனி இருக்கணும். சனி எந்த இடத்துல இருக்கணும்? 3ஆம் இடம், லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை அப்படின்னா குருவோட சேர்க்கை பார்வை, சுக்கரனோட இணைவு அதாவது பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு பார்வை சேர்க்கை இருந்ததுன்னா இந்த சனி திசை 19 வருஷம் அடித்து தூள் கலப்போம். அது எல்லா லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க, ஒரு சில லக்னத்துக்கு மட்டும்தான் பண்ணணும். மிதுன ராசிக்கு சனி நல்லது பண்ணணும்னா நீங்கள் நல்ல லக்னத்துலேயும் பிறந்திருக்கணும். முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அதான் உங்கள் லக்னத்துக்கு சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்தால் சனி திசை நல்லாயிருக்கும். சனி பார்வை சர்வநாசம் சொல்லுவாங்க. சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த நாஸ்தி பண்ணுவார். அதே மாதிரி தான் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு கோடி புண்ணியம், குருப்பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. அதுதான் சனிக்கு குருக்குள்ள வித்தியாசம். ஒரு சில பேருக்கு பாருங்கள், சனியோட குரு சேர்ந்துருக்கும், சனி திசை நல்லாயிருக்கும். சனியோட சுக்கரன் சேர்ந்துருக்கும், சனி திசை நல்லாயிருக்கும். சனியோட சுக்கரன் சேர்ந்துருக்கும், சனி திசை அருமையாக இருக்கும், சொகுசு வாழ்க்கை கொடுக்கும். எந்தெந்த லக்னத்துக்கு சனி நல்லது பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு பாருங்கள், சனி பாதகாதிபதி வருவார். அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் அவர் நல்லதும் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சு செஞ்சிருவார். மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதியே வரனால மூத்த சகோதரனால பிரச்சனை, வருமானம் வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு அப்படியே அப்படியே சரிக்க வச்சுருவார். இருக்கிறது எல்லாத்தையும் லாஸ் பண்ணி வைப்பார் இந்த சனி மேஷ லக்னத்துக்கு. எந்தெந்த லக்னத்துக்கு சனி கெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு அவர் இருக்கிற இடத்த பொறுத்து சனி நல்லவரோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்தால் பண்ணும், நல்லது பண்ணும். கெட்டவரோட சேர்ந்தால் கண்டிப்பாக சனி திசை கெடுக்கும். ஆகவே ஆகாது, இந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி திசை வரவே கூடாதுங்க. வந்தார்னா அவர் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே தான் தப்பிக்க முடியும். கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி பாவி, ஜென்ம பாவி, ஜென்ம விரோதி. அப்போ கடக லக்னக்காரங்களும் சிம்ம லக்னக்காரத்தில் பிறந்தவங்களுக்கு 19 வருஷம் சனி திசை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். முடிஞ்சவங்களுக்கு கேட்டால் தெரியும், நடந்துட்டு இருக்கவங்க கேட்டால் தெரியும். அந்த அளவுக்கு புலம்புவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சனி வச்சு செய்யும். அப்போ எந்த லக்னத்துக்கு சனி நல்லாயிருக்கும்? ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை ராஜயோகாதிபதி கிரகமாக வரனால ரிஷப லக்னத்துக்கு சனி சூப்பராக இருக்குங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி 2 in 1 வேலை செய்யும். 8ஆம் அதிபதியே வேலை செய்வார், 9ஆம் அதிபதியே வேலை செய்வார். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை சுமாராக பேலன்சிங் பண்ணும், சமமான வீடுங்கிறனால நல்லா பேலன்சிங் பண்ணிடும். மகர லக்னத்துலேயும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நல்லாயிருக்கும். அப்போ என்ன லக்னம்? இந்த 6 லக்னம், ரிஷப லக்னம், மிதன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இந்த 6 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நல்லவரோட சேர்ந்தால் கண்டிப்பாக சனி உங்களுக்கு எடுக்காதுங்க. இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் கொடுக்கும், நல்ல பலன் கொடுக்கும். கடக லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு சனி திசை வராமல் இருக்கிறது நல்லதுங்க. அப்படி வந்ததுன்னா அவர் வேறு மாதிரி சில விஷயங்களை அவர் 3, 6, 10, 11ஆம் இடத்துல அப்படியே ஒரு இருந்ததுன்னா அப்படியே மேக்கப் பண்ணிடுவார், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார். இல்லைன்னா பெரிய பஞ்சாயத்து கொடுத்துருவார் உங்களுக்கு. வாழ்க்கையே போராட்டம் தான் 19 வருஷம். அதனால் சனி திசை ரொம்ப முக்கியம். சரிங்களா? சனி பாருங்கள் 8ஆம் இடத்துல ஒரு சில பேத்துக்கு இருக்கும், பாவகிரகத்தோட சம்மந்தம் இருக்கும், உயிர் மட்டும் இருக்கும். 19 வருஷம் உடம்புல உயிரை தவிர எதுவுமே இருக்காது.
பணம் இருக்காது, வீடு இருக்காது, வண்டி வாகனம் எது இருக்காது. இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமாக போகும். இருந்தது எல்லாமே விரயமாகும் இந்த சனி திசையில். 8ல் இருக்க சனி வந்து டேஞ்சரான அமைப்பு கொடுக்கும். ஆனால் 8ஆம் இடத்துல நல்ல கிரகத்தோடு சேர்ந்த சனி கண்டிப்பாக வேறு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக பாருங்கள், லக்னத்தில் சனி ஒரு சில பேருக்கு இருக்கும் பாருங்கள். லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழப்பவாதியாக இருப்பாங்க, சுயநலவாதியாக இருப்பாங்க. இல்லைங்க சார், நான் சுயநலமில்ல, நான் தான தர்மம் பண்ணுறேன், உதவி பண்ணுறேன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்க சனி நல்ல கிரகத்தோட பார்வை சேர்க்கையில் இருப்பார். கண்டிப்பாக அப்படி இருந்தால் மட்டுமே தான் நல்லது பண்ணுவார். லக்னத்தில் பாவகிரகத்தோட இருந்த சனி வந்து நல்லது பண்ண மாட்டாருங்க. பொறாமை, நயவஞ்சகம், சூழ்ச்சி, அடுத்தவனை கெடுக்கிறது, இதை கெடுக்கிறது, அவனை அந்த பொருள் வாங்கிட்டேன்னா வைத்தறிச்சல் படுறது, பொறாமப்படுறது, இதெல்லாமே இது லக்னத்தில் இருக்க சனி கொடுக்கும். அது வேர்வை ஸ்மெல் அதிகமாக, உடம்புல பேட் ஸ்மெல் வரும் லக்னத்தில் இருக்க சனி. ஏன்னா ஒரு அழுக்கு கிரகம், ஏன்னா சனிங்கிறது ஒரு அழுக்கு பிடிச்ச கிரகம். அப்படி தான் இருக்கும். லக்னத்தில் சனி இருக்கிறவங்க பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சில ஃப்ராடு வேலை, பித்தலாட்ட வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாவகிரகத்தோட சேர்ந்த சனி கண்டிப்பாக ஃப்ராடு வேலை பண்ண வைக்கும். ஒரு சில பேருக்கு 2ல் சனி இருக்கும், பொய்யா பேசுவாங்க, பொய்யா அடிச்சு விடுவாங்க. அப்படி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, வாழ்க்கை ஒரு தெளிவில்லாமல் போகும், வறுமையில் வாடுவாங்க. பாவகிரகத்தோட சேர்ந்து சனி பண்ணும். சுபகிரகங்களோட சேர்ந்த சனி கண்டிப்பாக வருமானத்தை கொடுத்துரும். அதாங்க, இருக்கிற இடத்த பொறுத்து சனி வளர்ச்சி கொடுப்பாரு, வீழ்ச்சி கொடுப்பாரு. ஆனால் 2ல் இருக்க சனி மேக்ஸிமம் பார்க்கும்போது தனிச்சிருக்க சனி குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்துருது, பண பிரச்சனை கொடுக்குறது. இவங்க தேவையெல்லாம் பொய் பேசுவாங்க, வாயை திறந்து அப்படியே ஃப்ளோவாக பொய் வரும், அவங்களுக்கு பொய்யா வீசுவாங்க. இதெல்லாம் 2ல் இருக்க சனி கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்க சனி தனிச்சிருந்தால் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க சனி ராகுவோடையோ செவ்வாயோடையோ சூரியனோடையோ இந்த காம்பினேஷனெல்லாம் வந்துருச்சுன்னா தைரியசாலியாக இருக்க மாட்டார். ஒரு கோழையாக, பயந்தாங்கொழியாக, ஒரு கோழையாக, ஒரு நிரந்தரம் இல்லாதவராக இருப்பார். 3ல் இருக்க சனி பாவகிரகங்களோட சேர்ந்த சனி. நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் அது வேறு லெவலில் இருக்கும். 4ஆம் இடத்துல சனி, பொதுவாக 4ல் சனி இருந்தாலே அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் கொடுத்துரும், வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், வீட்டில் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், வீடு வந்து இடித்து கட்டுறது, பாதியில் நிற்கிறது, வீடு சரியாக இல்லைங்க சார், திருப்தியில் வீடு ரிட்டர்னஞ்சாக இருக்குது, எங்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லாத கொடுக்குறதெல்லாம் 4ல் இருக்க சனி தான். அம்மாவுக்கு வந்து முழங்கால் மூட்டு பிரச்சனை கொடுக்குறதெல்லாம் 4ல் இருக்க சனி தான். உங்களோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் 4ஆம் இடத்துல இருக்க சனி. அவர் நல்லவரோட சேர்ந்தார்னா பாதிப்பு கம்மியாக இருக்கும், பாவகங்களோட சேர்ந்தார்னா கண்டிப்பாக உச்சக்கட்டமான பிரச்சனை வரும். 5ஆம் இடத்துல இருக்க சனி ஞாபகம் மருதி கொடுப்பார். பொதுவாக 5ல் இருக்க சனி பாருங்கள், மந்த புத்தி கொடுப்பாருங்க, ஞாபகம் மருதி கொடுப்பாரு, பெண் குழந்தை அமைப்பு கொடுப்பார். 5ல் இருக்க சனி பாருங்கள், ஆண் வாரிசு ஒரு சில பேர் தடை பண்ணி பெண் அமைப்பு கொடுத்துருவார். ஒரு சில பேருக்கு 5ல் சனி இருந்தால் ஆண் வாரிசு கொடுக்கும், குரு பார்வை இருக்கும், குரு நல்லா இருப்பார். அவ்வளோதான் வித்தியாசம், பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்துல சனி இருந்தால் ஞாபகம் மருதி இருக்காது, வயிறு பிரச்சனை வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பிரச்சனை வரதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்க சனி. பூர்வீகத்தில் பிரச்சனை, வில்லங்கம் எல்லாமே 5ல் இருக்க சனி கண்டிப்பாக கொடுப்பார். குலதெய்வ வழிபாடு குறைவு, இதெல்லாமே 5ஆம் இடத்துல இருக்க சனி தான். 6ஆம் இடத்துல இருக்க சனி தனிச்ச சனி, எதிரி இல்லாமல் பண்ணுவாருங்க, நோய் இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் அடியோடு ஒழிப்பார், அடித்து துவம்சம் பண்ணுவார். 6ல் இருக்க சனி. 7ஆம் இடத்துல இருக்க சனி லக்னத்தை பார்க்கும், இது கொஞ்சம் சுயநல அமைப்பு தாங்க. 7ல் சனி இருந்து லக்னத்தை பார்த்தா சுயநலமான அமைப்பு இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் சில குறைகள், சில அமைப்பு இருக்கும். சில பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிகள் போகிறது, இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் வரதெல்லாம் 7ல் இருக்க சனி வேறு இப்போ காம்பினேஷனெல்லாம் வந்ததுன்னா சில வேறு விஷயங்களை கொடுத்துரும். ஆனால் எல்லாத்துக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லக்னாதிபதியோட பலம் வச்சு நம்ம சொல்லலாம். 7ல் இருக்க தனிச்சிருக்க சனி திருமண வாழ்க்கையில் குறை கசப்பு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். 8ல் இருக்க சனி ஆயில கொடுப்பாரு, ஆனால் உயிரை தவிர எல்லாத்தையும் சனி திசையில் எடுப்பார். கண்டிப்பாக அசிங்கமான படம் உங்களால் இருக்கவே முடியாது அந்த சனி திசையில். அவர் நல்லவரோட சேர்ந்து, நல்லவர்னா யார், குருவோட சுக்கரனோட வளர்பிறை சந்திரன், இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க வந்து வேறு மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுப்பார். கெட்டவரோட சேர்ந்தால் மேலும் கெட்டவர் பண்ணுவார். ஏன்னா சனிங்கிறது கெட்டவன், அவன் கெட்டவனோட சேர்ந்தால் கெட்டவன், நல்லவனோட சேர்ந்தால் முழுமையான நல்லவன் சனி. சனியை போல் கொடுப்பாரில்லை, சனியை போல் கெடுப்பாரில்லை, அதுதான் அந்த பழமொழி. 9ஆம் இடத்துல இருக்க சனி தந்தையை விட்டு பிரித்து வைப்பார். தந்தையோட கருத்து வேறுபாடு, தந்தைக்கு ஜாதகருக்கு ஆகாமல் போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்காமல் போகிறதெல்லாம் 9ல் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்க சனி தொழிலுக்கு எடுப்பாருங்க. 10ல் சனி தனிச்சிருக்க சனி தொழிலுக்கு எடுப்பார். தொழில் பண்ணோட மந்தமாக்குவார், தொழிலை டல்லடிக்க வைப்பார். சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் சனியோட துறையில் பக்காவாக இருப்பாங்க. பெட்ரோல், ஆயில், இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்டது, மெதுவாக மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்கவங்க பாருங்கள். சனியோட இதில் ஆட்டோமொபைல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனியோட இது தான். சனி தொழில் பக்காவாக இருக்கும். சுபகிரகங்களோட சேர்ந்து சனி கண்டிப்பாக கொடுப்பார். 11ஆம் இடத்துல சனி அபார வளர்ச்சி கொடுப்பாருங்க. மூத்த சகோதரனால் நன்மை இருக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், பணவரவு, தனவரவு, பொருள் வரவு எல்லாமே கொடுத்துருவார். 12ஆம் இடத்துல இருக்க சனி அயன சைன போகஸ்தானத்துக்கு எடுப்பார், கட்டில் சுகத்துக்கு எடுப்பார், தூக்கத்துக்கு எடுப்பார், மன நிம்மதிக்கு எடுப்பார், கடனை கொடுப்பார். எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல இருக்க சனி கொடுப்பார். வாயினால் பிரச்சனை, பேசி பிரச்சனையாகும், நோயை கொடுப்பார். தனிச்சிருக்க சனி 6ஆம் இடத்தை பார்த்தா நோயை கெடுப்பார். பாவகரங்களோட சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்த்தா 19 வருஷம் உடம்புல வியாதி கொடுப்பாருங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பொதுவாக 12 சனி இருக்குன்னு நல்லது கிடையாது, தூக்கத்தை கெடுத்துருவார். சாப்பாட்டு சுகம் இருக்காது, கட்டில் சுகம் இருக்காது. அவங்க கட்டிலே ஒரு நீட்டான கட்டில் இருக்காது, அவங்க வீட்டில் கசகசன்னு வச்சுருப்பாங்க.
படுக்கை சுகம் கெட்டு போகும். நைட்டு அன்டைம் தூங்குறது, 2 மணிக்கு தூங்குறது, 4 மணி 5 மணிக்கு தூங்குறது, பகலில் தூங்குறது, நைட்டு முழிச்சிருக்கிறது எல்லாம் இந்த 12 சனி தான் கொடுக்கும். அதனால் டயர்ட்னஸ்ஸு, உடம்புல அடிச்சு போடுற மாதிரி இருக்குது, டயர்ட்னஸ் கொடுக்குறது, மன நிம்மதி கெடுக்கிறது, தூக்கத்தை கெடுக்கிறது, சாப்பாட்டை கெடுக்கிறது எல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிற சனி தான். அவர் நல்லவரோட சேர்ந்தால் பாதிப்பு குறையும், கெட்டவரோட சேர்ந்தாருன்னா வேறு லெவலில் உச்சக்கட்டமான பஞ்சாயத்து கண்டிப்பாக கொடுப்பாரு. வாழ்க்கையே போராட்டம் தான். அதனால் உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கு சனி திசை வரக்கூடாது. ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்துக்கு சனி நல்ல இடத்துல இருந்தாருன்னா அடித்து தூள் கலப்போம். உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.